ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாள் கரண்ட் இல்லை, அதனால் நம்ம இன்றைக்கி மச்சில் தூங்க வேண்டியதாக போச்சு. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ரன்னிங் போது கிளம்பிட்டோம். கிளம்பி ஷூ எல்லாம் போட்டு வந்தாச்சு. ரன்னிங் போதுக்கு முன்னாடி வார்ம் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படின்னா எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் நம்மளால் ரெகுலராக ரன்னிங் போக முடியும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் 100 days சேலஞ்சில் டே 76 இருக்கும். 76 days 76 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது தொடர்ச்சி நம்ம கம்ப்ளீட் பண்ண காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் தான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரன்னிங் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்புறம் டயர்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாகும், கால் நல்லா ஃப்ளெக்சிபிளாகும். அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்வெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணோம். நல்லாவே பாடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நம்ம டெய்லியுமே செக் பண்ணுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 500 ml வாட்டர் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு கிரியேட்டின் எடுத்துருவோம். ஒரு 1 லிட்டர் வாட்டரில் நம்ம ரெகுலராக எடுக்கிறது தான். கிரியேட்டின் எடுக்கிறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மசில் க்ரோத் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டின் எடுக்கிறவங்க நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணுங்கள். மினிமம் 4 to 5 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கிரியேட்டினோட வேலை செய்யும். அது உங்களுக்கு மசிலில் வாட்டர் கன்சியூம் பண்ணி தான் உங்களுக்கு அது ஹெவி வெயிட் தூக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது போக என்னென்னா நீங்கள் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் எடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதுபோல் நம்ம ஃபிஷ் ஆயில் எடுக்கிறோம் நைட் டின்னர் முடிச்சுட்டு.